எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை செவ்வாய் பகவான் சனியினுடைய அந்த 7ஆம் பார்வை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்பதை பற்றிய இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும். ஜோதிட நுட்பத்திலே செவ்வாய் மகரத்திற்கு எதிரி என்று பல பதிவுகளிலே நீங்கள் கேட்டிருப்பீர்களானால், பல நிலைகளிலே வெற்றியை தருபவனே செவ்வாயாகத்தான் இருப்பான். அதை எப்படி இந்த காலகட்டத்தில ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய நிலையில இருந்து எப்படி அருள் தருவார் என்று பார்ப்போம். ஒரு கேந்திரத்தினுடைய அதிபதி ஒரு திரிகோணத்திலே சென்று அமர்ந்து மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் தரும். அந்த தரக்கூடிய அந்த நிலையை பற்றி இந்த பதிவிலே காண்போம். செவ்வாய் பகவானை பற்றிய சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றியும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நமக்கு முன் வாழ்ந்த ரிஷி முனிகள் எல்லாம் பயன்படுத்தி அதில் ஏதோ ஒரு அனுகூலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பரிகாரங்களை பற்றியும், அந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக, எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாக செவ்வாயினுடைய சிறப்பு, செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல மிக நல்லவராக இருந்தாலும் கூட அந்த செவ்வாயினுடைய சிறப்புகளை எப்படி நீங்கள் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே நாம் காண்போம். செவ்வாய் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆகையினால் சுகம், லாபம், லாபம் இருந்தால்தான் சுகம், சுகம் இருக்கிறது என்றாலே லாபம். ஆனால் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் சில நிலைகளிலே பாதகத்தையும் செய்து விடுகிறார் என்று பாதகாதிபதி என்ற அந்தஸ்தையும் பெற்று விடுவார். அது எப்படி? ஒரு நல்லதை செய்பவர் கெட்டதை செய்வாரா, அவர் நல்லவரா கெட்டவரா என்ற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வரும். கிரகங்கள் எல்லா சமயமும் நல்லதும் செய்யாது, எல்லா சமயமும் கெட்டதும் செய்யாது. அது இணையக்கூடிய அமைப்பு தான். பனைமரத்து அடியிலே நின்று பால் குடித்தாலும் கல் என்று சொல்வார்கள். அதுபோன்று தான் சில நேரங்களிலே கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது சில சிக்கல்களை தரும். ஆனால் இப்போது பல நிலைகளிலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்யக்கூடிய நிலையிலே இந்த செவ்வாய் பகவான் அமைகிறார். அதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை முழுவதுமாக பொறுமையாக கேட்டு பலன் பெறும்படியாக அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பதிவிலே முக்கியமாக செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் 28 ஜூலை 2025 அன்று மாலை 7:02 மணித்துளிகள் அளவில் கன்னிராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இந்த இடத்தில்தான், அதாவது இதே கன்னிராசியில் தான் செவ்வாய் 13 செப்டம்பர் 2025 வரை இங்கே தான் தங்கி, அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். செவ்வாய் வெளி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கடுமையான கிரகம் போன்று தோன்றும். ஆனால் செவ்வாயினுடைய ஆற்றல் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. செவ்வாய் தைரியம், உற்சாகம், சக்தி, கோபம், படை நடத்தக்கூடிய விஷயம், அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றிக்கும் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களில 3 நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அதிபதி. சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் 28 டிகிரியிலே உச்சம் அடைவதும், அதாவது உச்சபட்ச பலனை அங்கிருந்து தருவார் மகர ராசிக்கு வரும்போது. அதே போல் கடக ராசிக்கு 28வது டிகிரிக்கு வரும்போது நீச்ச பலன்களையும் தருவார். அதாவது அவருடைய அருள் குறையும். உச்சம் நீச்சம் என்றால் எளிதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மே மாசத்துல சூரியன் உச்சம் அடைவார். அப்படி என்றால் உங்களுக்கு எளிதிலே புரிகிறது. ஏனென்றால் சூரியன் அந்த ஆற்றல் சுடும், அதனால் உச்சம். அதே சமயத்துல சூரியன் அப்படியே எதிர்மறையாக ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, அதாவது இந்த 10, 11வது மாதங்கள், நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பார்த்தால் நீச்சப்பட்டு விடுவார். அதாவது நீச்சம் என்றால் என்ன? அதனுடைய எல்லா வகையான ஆற்றலும் குறைந்து தரும், குளிரடிக்கும். பூமிக்கு அருகில் வருவது, பூமிக்கு தள்ளி செல்வது.
இதுதான் உச்சம் நீச்சம். அதே போல் செவ்வாய் அதனுடைய கிரணங்கள் நம்முடைய உடலை கண்ணுக்கு தெரியாத கிரணங்கள் வழியாக பாதிக்கிறது. அதனால்தான் உச்சம் நீச்சம் என்று நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் உச்ச நீச்சத்தை கண்டு இந்த 4 கட்டம் 27 நட்சத்திரம் ஒரு அபிஜித்து என்பது இந்த மகர ராசிக்கு உள் சிக்கி இருக்கும் அந்த அபிஜித்து நட்சத்திரம் என்று இவையெல்லாம் வடிவமைத்திருப்பார்கள். இப்படி அற்புதங்கள் இருக்கு. செவ்வாய் கிரகம் பொறுத்தவரை ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ மஜ்ஜை. அது மட்டுமல்லாமல் எங்கு சண்டை உருவாகிறது, அது ஒரு வீட்டில் இருக்கட்டும், இருவரிடம் இருக்கட்டும், அல்லது காதலியிடம் இடையே ஏற்படக்கூடிய காதலர்களோடு ஏற்படக்கூடிய சண்டை, அது சாதாரண சண்டையாக ஊடல் கூடலில் முடிகிறதா அல்லது யுத்தத்தில் முடிகிறதா என்பதையும் இந்த செவ்வாய் நிர்ணயம் செய்கிறது. ஆற்றல், எனர்ஜி, மின்சாரம் போன்றவற்றிற்கும் காரணியாக இந்த செவ்வாய் தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் போர், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா, தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இதற்கும் கூட செவ்வாய் அவருடைய ஆற்றலை தருவார். ஏனென்றால் எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் மண் வேண்டும். மண் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பமே நடக்கும். தலையில நான் மண்ணா இருக்கு என்று கேட்டால் ஆம், மண் இருக்கிறது தான். மண் இல்லை என்றால் அறிவே இல்லை. ஏனென்றால் மணல், இந்த மணலிலிருந்து தான் நம்முடைய அறிவினுடைய கூர்மை அதில் பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய கதையாக செல்லும். ஆகினால் நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கே செல்வோம். அணு ஆற்றல் எனர்ஜி. அது மட்டுமல்லாமல் எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். கோள்களின் தளபதி, படை தளபதி, காவல் நாயகன் செவ்வாய். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனர்ஜி சார்ந்த, ஆற்றல் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன். ரத்தம் ஆற்றல், அது பாய்ந்தால்தான் உயிர். அதுபோன்று எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பாய்ந்தால்தான் எந்த மின்சார உபகரணமும் வேலை செய்யும். இப்படி ஆற்றலுக்கான எல்லா விஷயத்திற்கும் மிக மிக துல்லியமாக தன்னுடைய வேலைகளை செய்பவன், படை தளபதியாக, காவல் நாயகனாக செவ்வாய் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஒரு ராசியில இருப்பார். அதை விட சில சமயங்களில் அதிக மாதங்கள் ஒரே இடத்திலே டேரா போட்டு ரணகலம், ரதகலம், இரத்த களரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஆனால் சென்ற மாதம் 28 ஜூலை 2025 வரை கேதுவோடு, ஏற்கனவே கேது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நாயகன், உள்ளிருந்தே மிகப்பெரிய அவன் ஒரு அணுகுண்டு போல வெடித்தால் யாரும் தாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆற்றல் நாயகனோடு இணைந்திருந்தார். சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பீர்கள், அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் காரணமாக உங்களை மீறி சில செயல்கள் நடந்திருக்கும். அதிலிருந்து இப்போது உங்கள் பிடிக்குள் சிலது வரும். இருந்தாலும் சில கவனங்கள் இப்போதும் தேவை. கன்னிராசியில செவ்வாய் பயணப்படும் போது. காரணம், சமசப்தமமாக சனி, வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே சிக்கி இருப்பார். வக்ர சனி என்றால் என்ன? சனி நீதியின் அதிபதி. எதை சிறிது தவறு என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் ஏற்புடைய விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தீர்கள் என்றால் நல்லது, நிம்மதி என்பது இருக்கும். செவ்வாய் தனது எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளிலே சிலது இருக்கும். கிரகங்களில் ஒன்றோடு ஒன்று எதிரி, நட்பு, உறவு, பகை எல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் கிரகம், அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன், புதனினுடைய வீட்டிலே செவ்வாய் அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்று நம் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் இங்கு 45 நாட்கள் இருக்கும் போது சிறப்பு தருவார். புதன் கன்னிராசி. புதன் யாரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இனிமை தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் செவ்வாய் இனிமையும், யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தருமோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். புதன் சுபர் சில ராசிகளுக்கு, குறிப்பாக மகர ராசிக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில இந்த மகர ராசி அல்லது லக்னம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தும், செவ்வாய் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசியில் என்பதை பொறுத்தும் பலன்கள் அமையும். இந்த பதிவில செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்று நீங்களே உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்வதற்கான அந்த விதிகளையும் அந்த நுட்பத்தையும் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள். சுவராக இருக்கும் பட்சத்துல இனிமையான பலன்களை தருவார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவரை மாற்றுவார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில செவ்வாய் கிரகம் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்வார்கள்.
காரணம் செவ்வாய் தான் ரத்தத்திற்கு காரகன். சகோதரத்துவம், அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்கள். இளைய சகோதரர்களை, இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடியது. நிலம் ஆள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த நிலத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டும். அந்த நீச்சம் பெறக்கூடிய, அதாவது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட அவர்களுடைய அந்த குணாதிசயங்களினால், அதை மிக விவரமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணாதிசயங்களினால் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய உயர்வுக்கு கூட செல்ல முடியும் என்று இந்த கிரகம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையில செவ்வாயினுடைய தாக்கம் அது மிக முக்கியம். இந்த தாக்கம் நீங்கள் ஒருவருடைய பேச்சிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி, இதை எப்படி சமாளிப்பது? ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கிறதா என்றால், பரிகாரங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கை பலருக்கு இருக்காது. ஆனாலும் கூட காலப்போக்கிலே அந்த பரிகாரங்கள் பலன் தருகிறது என்பதை உணரும் போது அந்த பரிகாரங்களை செய்வது. பரிகாரம் என்றால் லட்சம், ஆயிரம், கோடி என்றெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செவ்வாய் கிழமைகளிலே அனுமன் வழிபாடு அல்லது அனுமனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு என்றால் என்ன? அனுமன் கோயிலிலே சென்று வெண்ணெய், வடைமாலை எல்லாம் சாற்றி வைப்பார்கள், வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவதா? ஹனுமனை பற்றி படிக்கும்போது அதற்குள் எப்படி வாழ்க்கையை கட்டமைப்பது, எந்த குணங்கள், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் வரும்போது செவ்வாய் சரியாக இல்லை என்றாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும். அதனால்தான் அனுமன் வழிபாடு, அனுமன் கதையை அங்கு சொல்லுவார்கள். இதிலிருந்து அந்த பக்தி ஆன்மீக மார்க்கத்திலே ஒரு வெற்றி ஆகினால் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே. அதேபோல் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடை செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் அனுசரிக்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு ஒரு பரிகாரம். ராகுகால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது செவ்வாய் மற்றும் ஞாயிறு. அது மட்டுமல்லாமல் இந்த துர்க்கை அம்மனினுடைய அந்த அம்சத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, துர்க்கை அம்மன் எல்லாம் தீயவற்றை அழித்து தைரியம், தன்னம்பிக்கையை புகுத்து மீண்டும் உலகத்திலே நன்மையை புகுத்துவார். ஆகையினால் ஒரு ஆற்றலை பாய்ச்சக்கூடிய செவ்வாய் ராசியிலே கெட்டிருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்றால், பரிகாரம் என்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் மெதுவாக செய்யும்போது அந்த விஷயங்களினுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய மெதுவாக நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். எப்படி ஒரு சாதாரண இரும்பு ஒரு காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் போது மெதுவாக காந்தத்தை அதுவும் எடுத்து அதுவும் காந்தமாக மாறுகிறதோ அப்படி பலன் தரும். மேலும் இஷ்டி நாட்களிலே தீப வழிபாடு, ஹோமங்கள் செய்வது, ஹனுமன் சாலிசாவை படிப்பது, ஓதுவது. ஹனுமன் சாலிசா என்பது தமிழிலே அல்ல, அது வேறு மொழியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது அதற்குள் கடமையாதி முறையிலே பல விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் மிகப்பெரிய விளக்கத்தை தரலாம். ஆகையினால் அது மிக அற்புதம். கடமையாதி என்றால் ஒரு 4 எழுத்திற்குள் 4000 விஷயங்களை பதித்து வைப்பதுதான் கடப்பையாதி முறை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து நல்ல பலன்களை பெற செவ்வாய் கிரகத்தினுடைய விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பவளம் போன்ற ரத்தினங்களை அணியலாம். ஆனால் நல்ல நுட்பமுள்ள ஜோதிடரிடம், நுட்பங்களை அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அணிய வேண்டும். இதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் திறனுக்கு ஏற்ப அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உற்றார் உறவினருக்கு அல்லது மிருகங்கள், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கூட உணவளிப்பது நல்லது. நீங்கள் உணவளிக்கக்கூடிய, உங்கள் உணவை ஏற்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதேபோல் இந்த நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு பொதுவிலே ஒரு போராட்ட குணத்தை தந்துவிடும். ஒரு 45 நாட்கள் எந்த ராசி, எந்த லக்னம் எல்லாம் இல்லை, மாணவர்களுக்கு பொதுவாக. ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஊக்கத்தை தந்து விடுவார். அந்த ஊக்க குணம் என்பது தேவையற்ற ஆற்றலையும் பாய்ச்சிவிடும். தேவையற்ற ஆற்றலை சரியான முறையிலே நீங்கள் மடைமாற்றவில்லை என்றால் அது தப்பிலே சென்று முடியும். தேர்வு முறைகளிலே குளறுபடிகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பொதுவிலே உலகத்தில் நடக்கும். திடீர் போராட்டங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் அது சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட திடீர் தீச்சம்பவங்கள் மூண்டு தீச்சம்பவங்களினால் பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளும் போது
எங்காவது ஒரு பிரச்சனை நிகழும், அதிகமாக கூட்டம் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத இடத்துல சென்று மாட்டிக்கொண்டால் அதிலே மிதிபடக்கூடிய பிரச்சனையில சிக்காதீர்கள். காட்டுத்தீ உலகில் பல நிலைகளிலே தொல்லை தரக்கூடிய அமைப்பு, ரசாயன தீ, பெட்ரோலிய தீ, ஆலை தீ, பட்டாசு தீ என பல நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை தான். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலே வெற்றியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்ப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கலாம். செவ்வாய் எப்படி நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வையின் தீவிரத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பதும், மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், அதனுடைய 7ஆம் பார்வை, சனியினுடைய தாக்கம், 7ஆம் பார்வை பிடியின் தாக்கம், மிக பலமான தாக்கம் என்பது கன்னி ராசியில் உள்ள செவ்வாயின் மீது இருக்கிறது. இது எப்போது வரை? செப்டம்பர் 13 வரை இந்த மோதல் இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை இது பாதிக்கும். பாதிக்கும் என்றால் என்ன? இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல், ஒரு முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஃபிரிக்ஷன் பிட்வீன் இம்பல்சிவ் டெண்டன்சிஸ், அதாவது திடீரென்று ஒரு யாரேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் சட்டென்று ஒரு கோபம் வரும். இதை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரும். அதனால்தான் அந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில ஒரு சண்டை. பொறுமை ஒழுக்கம் வேண்டும், அதே சமயத்துல அந்த முன்கோபம் இருக்கிறது. மனித மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஈகோ, தான் என்ற அகந்தை இருக்கிறது. சட்டென்று யாரேனும் ஒரு வார்த்தை தவறாக நம் மீது பிரயோகப்படுத்தி விட்டால் அந்த முன்கோபம் சட்டென்று செவ்வாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி உடல் ரீதியாக தாக்க சென்று விடுவோம். அல்லது இந்த கோபத்தை உடலினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். ஆகினால் இந்த 2 நிலைக்கும் இடையே சமநிலை, பொறுமை ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, மற்றொன்று மன கிளர்ச்சியின் போக்குகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இந்த சனி பார்வை தரும், அதை சோதிக்கிறது சனி. இதிலே கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது பெறக்கூடிய அமைப்பை தரும். சனி கிரகத்தினுடைய முக்கிய பார்வை பலம் என்பது கன்னிராசியின் மீது, அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது. ஆகையினால் மீன ராசியில் சனியானவர், சனி பகவான் ஆனவர் உங்களுடைய இரக்க குணம், கனவுகள் மற்றும் இந்த ஒழுக்கத்தை அதை சோதிக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். ஆகையினால் இது ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் செவ்வாய், செவ்வாயினுடைய விஷயத்தை வைத்து ஒரு சிக்கலிலே தள்ளக்கூடிய சதுரங்க விளையாட்டை, ஒரு சதியை, ஒரு பூர்வ ஜென்ம வினை பயனினுடைய ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தந்து விடுவதற்கான வாய்ப்பு, அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம். பொறுமை, சுய கட்டுப்பாடு என்பது அதனுடைய சோதனையை வென்றீர்கள் என்றால் இந்த 45 நாட்கள் செவ்வாய் உங்களை சிறப்பாக வைத்திருப்பார். மகர ராசி என்பர்களே, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அதாவது லாப வீட்டிற்கும் அதிபதி அவர்தான். நான் முன்னமே சொன்னேன். பாதகத்தையும் சில சமயத்திலே செய்து விடுவார், கவனம். இப்போது செவ்வாய் உங்களுடைய லாப அதிபதி அதிர்ஷ்ட வீட்டிலே, பாக்கியத்தை தரக்கூடிய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ஆகினால் மகர ராசிக்கு செவ்வாய் கேந்திரத்தின் அதிபதி ஒரு திரிகோணத்திற்கு வரும்போது, 9வது வீட்டிற்கு வரும்போது மிகப்பெரிய அற்புதங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்து அதிபதி அந்த 11ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் பாவத் பாவமாக அங்கு அமையும் போது நிச்சயமாக பாதகங்களை எல்லாம் செய்யாமல் லாபத்தை தருவார். பொறுமையை கையாளும் போது வெற்றி. பல சோதனைகள், நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். வெற்றியை நீங்கள் பெற முடியும். ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு அற்புதமான புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு தரக்கூடிய நிலை. ஏனென்றால் இந்த 9ஆம் இடத்திலே வரக்கூடிய, கேந்திரத்திலே வரக்கூடிய நிலை என்பது செவ்வாயானவர் உங்களுடைய ஒழுக்கத்தையும் அறிவையும் ஆற்றலையும் நிச்சயமாக தரும். இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழில் மற்றும் விஷயங்களிலே ஒரு நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்ட வீட்டிலே செவ்வாய் இருப்பது என்பது அதிகமாக நற்பலன்களை தர வேண்டும் என்றால் இந்த பொறுமையோடு, சிந்தனை சக்தியோடு, சற்றென்ற ஒரு முன்கோபம் இல்லாமல் செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். சாதகமற்ற பலன்களை தர நிறுத்திக் கொள்வார். நீங்கள் பொறுமையை கையாளுகிறீர்கள், சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழிகள் மட்டும்தான் கண்ணில் படும்.
பாவத்தின் அடிப்படையில பல நன்மைகளை தருவார் என்று சொன்னேன். ஆகையினால் நிலம் சார்ந்த விஷயத்திலே நன்மை. சனி பகவானுடைய இந்த தாக்கத்தை, செவ்வாயின் மீது இருக்கக்கூடிய தாக்கத்தை கருதும் போது நீங்கள் மேலும் சில விஷயங்களில விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வாகன பயணங்களிலோ அல்லது உங்கள் மீது யாரேனும் வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிறார்கள் என்றாலோ அல்லது உங்களை பற்றி வசீகரமாக ஏதேனும் பேசுகிறார்கள் என்றால் அந்த வசீகர வலையிலே உங்கள் உடல் பொருள் ஆவியை சிக்கி வைத்து அல்லது சிக்க வைத்து விடக்கூடாது. கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சாரிக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்களிலே புரிதல் அதிகமாக உண்டாகும். குறிப்பாக குழந்தைகளின் விஷயத்துல, உங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்துல நல் இணக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல விஷயம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சரியான முறையில அணுகி புரிந்து அவர்களுடைய மேன்மைக்கும் குடும்பத்தினுடைய மேன்மைக்கும் பாடுபடும் போது நிச்சயமாக இது வெற்றியை தரும். அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியலை தொடர்புடையவர்கள், சற்று அரசு அதிகாரிகளுக்கு மரியாதை, அவர்கள் மரியாதை கொடுக்கும்படியாக நடந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட சற்று மரியாதை கொடுப்பது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதத்தின்படி நடந்து கொண்டு, அதாவது ஆன்மீகத்தின்படி உங்களுடைய ஆன்மீக கடமை எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தெய்வத்தை வணங்குவதில் எப்படி இருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள். ஆடி மாசம் முடியும் வரை அம்மனுக்கான வழிபாடு, உக்ர தெய்வங்களுக்கான வழிபாடு தவறாது கடைபிடிங்கள். தேவையற்ற பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஆனால் பயணங்களுக்கு வழி தரக்கூடிய அமைப்பு இதுல இருக்கிறது. முக்கிய பயணங்களை செய்ய வேண்டும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். உறவினர்களோடு அளவாக பேசுங்கள். ஏனென்றால் ஒட்டி உறவாடினால் சத்தம் வரும், அதன் பின்பு அது பிரச்சனையாக முடியும். ஆகையினால் கவனம். மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு அளவோடு பேசுவது, நட்பு பாராட்டுவது என்று இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை கற்று நாம் வெற்றி பெற முடியும் இந்த காலத்திலே, அதுவும் தொழில்நுட்ப விஷயங்களை. செவ்வாய் 9ல இருக்கும் போது வயதில் குறைந்தவர்களை திருத்த முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் அப்படி செய்தீர்கள் என்றால் கெட்ட பெயர் எடுத்துக் கொள்வீர்கள் என்பது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை சொல்கிறேன் உங்களுடைய உறவினர்களுக்கு, குறிப்பாக உங்களோடு வயதிலே குறைந்து உங்களோடு இருக்கக்கூடிய தம்பி தங்கை அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நல்லது சொல்கிறேன் என்று சொல்லி கெட்ட பெயர் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு மேலோட்டமாக ஏதோ ஒன்று அறிவுரை சொல்லலாம். ஆனால் சரியான பாதையில செல்லவில்லை என்றால் நன்மை தீமை அவரவர் பாடு என்று விட்டுவிடுங்கள். கடன் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். பணம் சற்று ஏதேனும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நிலம் விற்றோ அது போன்ற நிலைகளில உங்களுடைய பணம் உங்கள் கையில் இருக்கும்படி தங்கம், வெள்ளி, கையில் அதிக பணம் இருந்தால் நிலம், வீடு வாங்குவதில் ஈடுபடுங்கள். கல்வி, வெளிநாட்டு பயணம், பத்திரப்பதிவு, வழக்கு, இது போன்ற விஷயங்களில, ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில முறையான வடிவிலே ஆவணங்களை சரியான முறையில சரிபார்த்து தயார் செய்து முன்னரே, அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல சனி பார்வையில இருக்கும்போது சிறிதளவும் சோம்பேறித்தனம் ஆகாது. சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவதோ அல்லது உழைப்பை குறைக்காமல் தேவையற்ற வேலைகளிலே மனதை லயிக்காமல் உங்களுடைய உடல் உழைப்பு என்பது நேர்மையான விஷயத்துல இருக்கும்போது வெற்றி. அழுத்தம் தராது இனிமையாக பேசுங்கள். அதாவது ஒரு வேலையை ஒருவரிடம் வாங்க வேண்டும் என்றால் அழுத்தம் தராமல் போர்ஸ் பண்ணாதீர்கள். காரியத்தை சாதிக்க பக்குவமாய் பேசி பழகுங்கள். செவ்வாயினுடைய ஆற்றல், அந்த போர்ஸை அழுத்தம் தராமல் பக்குவமாய் பேசி வேலை வாங்குங்கள். மகர ராசி அன்பர்களே, உடல் நலத்தின் மீது மிக கவனம். இடுப்பு சார்ந்த விஷயம், வயிறு சார்ந்த விஷயங்களிலே கோளாறோ அல்லது அடிபடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் செய்யக்கூடிய தவறால், அஜாகிரதையினால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் உதவாத செருப்பென்றால் உடனடியாக மாற்றுங்கள். ஏனென்றால் இதுவும் ஒரு எச்சரிக்கை தான். அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் என்று 5 ரூபாய்க்கு ஏதேனும் ஒட்டு பசை வாங்கி போட்டு ஒட்டி சென்றீர்கள் என்றால் சறுக்கினால் அது பெரிய சிக்கலை தரும். சிலருக்கு இது நடந்தும் இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது, எதிர்மறை பலன்களை தடுத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறுவதற்கான வழியாக அமைத்துக் கொள்ளுங்கள். எதிலுமே பொறுமையாக இருங்கள். வளர்ச்சி மனப்பான்மை, அதாவது நாம் எப்படி வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று அந்த முயற்சியிலே இருங்கள். இதுக்கு முன்பு தாயாருக்கான உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் சுகப்படாமல் மனதில் ஏதேனும் தங்கு தடை பிரச்சனை இருந்திருக்கும். அவற்றிலே இப்போது மெதுவான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும்.
ஏழரை சனி பின்பும் நாம் முன்னேறவில்லையே என்றெல்லாம் கதறக்கூடிய நிலையிலிருந்து இப்போது பதறாது ஒரு இனிய மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு, புதிய வீடு, புதிய வாகன முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும். இரவு நேர பயணங்களை நிச்சயமாக தவிருங்கள். சுபகாரிய தடைகள், மகர ராசி என்பவர்களே, இல்லத்திலே இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகி உண்மையிலே இந்த செவ்வாய் 9ஆம் இடத்திலே இருக்கும்போது திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் நடக்கும். தாயின் உடல்நிலையிலே முன்னேற்றம், பெண்களை தெய்வமாக மதிக்க கற்றுக்கொள்ளும் போது வெற்றி. பெண்களாக இருந்தாலும் பெண்களை மதிக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த மந்த நிலை என்பது மாறும். ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கும்போது தரும். அதே சமயத்திலே சோம்பேறித்தனத்தை கையாண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றியை இழப்பீர்கள் என்பதை மனதிலே வைத்து மாணவர்கள் செயல்பட வேண்டும். செவ்வாய் பகவான் இந்த நிலையில இருந்து 4ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். ஆகையினாலே வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள், வெளிநாட்டிலே சென்று படிக்க வேண்டும் அல்லது வெளியூர் சென்று உங்களுடைய நிலபுலன்களை எல்லாம் அங்கு வாங்கி வாழ நினைக்கிறீர்கள். ஒரு அமெரிக்காவிலே உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அங்கு நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. விற்பனையாகாது சங்கடங்களை தந்த நிலங்கள் விற்று உங்களுக்கு இனிமையை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே விழுகிறது. ஆகினாலே முயற்சிகளிலே மெல்லிய மற்றும் வலுவான தீவிரத்தை காட்டும் போது ஆலமரம் போன்று உங்களுடைய விஷயங்கள் வேர்விட்டு அகன்ற சாம்ராஜ்யத்தை, மிகப்பெரிய அகன்ற சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கான வழியை தருகிறது. 7 சனிக்கு பின்பாக இது ஒரு முக்கிய நிலை, யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். அதே போல் 8ஆம் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறது. நிலம் வாங்க, வீடு வாங்க, நில பிரச்சனைகள் முற்றிலும் தீர்க்க இந்த 45 நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய தீவிர முயற்சிகளில மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்கு கூடுதல் பரிகாரமாக சாந்தமான மனநிலையில இருந்து அல்லது கோபம் ஏற்படக்கூடிய நிலையில யோகா, தியானம் போன்றவற்றை மற்றும் ஒழுக்கத்தை கைவிடாமல் இருக்கும் போதும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை செய்வது. ஒரு சொம்பு நன்னீர் எடுத்து சிவன் லிங்கத்தின் மீது ஊற்றினால் அதுதான் அபிஷேகம், செலவில்லை. இவையெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தும். இதுவெல்லாம் சயின்டிபிக்காக ப்ரூவ் செய்ய முடியுமா என்றால், நாம் நம்முடைய ஒரு விஷயத்தை இறைவனுக்கு எப்படி என்றால் நீர் வழியாகத்தான் எல்லாமே சொல்வோம். இதற்கும் பல உதாரணங்கள் தரலாம், ஆனால் பதிவு மிக நீண்டதாக சென்றுவிடும். இப்போது எளிய முறையில செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு நல்லவராக இருக்கிறாரா, கெட்டவராக இருக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்த 45 நாட்களை சோதனை காலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஜோதிடம் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சரியாக சொன்னால்தான் அவர் கணிக்க முடியும். ஏனென்றால் தெய்வம்தான் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும். தெய்வமாக பூமியிலே எல்லோரும் பிறந்து விடுவதில்லை. ஆகினால் செவ்வாயினுடைய தன்மையை கண்டுபிடிப்பதற்கு, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதா என்று தெரிவதற்கு, அதாவது செவ்வாய் பலவீனமான நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல பண பிரச்சனை வருகிறதா அல்லது பண பிரச்சனை படிப்படியாக இந்த காலத்திலே அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அதோடு கூட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தகராறு, சிக்கல் என்பது அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் செவ்வாய் அதற்கான பரிகாரம் என்பது நான் முன்னர் சொன்னது செய்ய வேண்டும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அசுப நிலையில இருக்கும்போது அதிகப்படியான உணர்ச்சி, ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று கோவப்பட்டு கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு கோபத்தை பட்டு அதனால் ஒரு சிக்கல், அதனால் ஒரு மன அழுத்தம் என்று இருக்கிறதா, திடீரென கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம் வருகிறதா என்று பாருங்கள். அப்படி என்றால் இதற்கு பரிகாரம் பயிற்சி தான், யோகா தியானம் என்ற பயிற்சி தான் இதற்கு பரிகாரம். அதே போல் எல்லாம் சரியாக வைத்திருந்தேன், இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராகத்தான் செய்தேன், உடற்பயிற்சி எல்லாம் இருந்தாலும் உடல் நலத்திலே லேசான ஏதேனும் ஒரு சோர்வு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, ஏதோ உடல்நல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை, வயிறு சார்ந்த செரிமான கோளாறு எல்லாம் திடீரென்று வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம், அதற்கான விஷயங்களை செய்யுங்கள். அதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண் நோய் வருவதற்கு அல்லது சிறுநீரக கற்கள் வருவதற்கு, இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு, பிளட் பிரஷர் கூடுதல், இவற்றில் அல்லது
புதிதாக ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சரியில்லை என்று உடனடியாக அதை சீர் செய்ய தகுந்த மருத்துவத்தை எடுப்பதுதான் பரிகாரம். அப்போது சீராகிவிடும். அதற்கு அடுத்தது சில நேரத்துல செவ்வாய் தசையோ புக்தியோ நடக்கும்போது டெம்பரரியாக கூட ஒரு கோளாறு வரும், தற்காலிகம். அதை அவ்வப்போது மருந்து மாத்திரை எடுத்தோ அல்லது யோகா தியானம் செய்தோ சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணையோடு சண்டை, காதலோடு ஏதோ ஒரு யுத்தம் அல்லது பொய் புகார் போன்ற விஷயம், சட்ட சிக்கல், திருமண தாமதம் அல்லது திருமணம் முடிவது போன்று இருப்பது தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் இந்த 45 நாட்களிலே செவ்வாய் உங்களுடைய ராசியில் அவர் நல்லவராக இல்லை. ஆகினால் நல்லவராக மாற்றக்கூடிய முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைப்பதன் மூலமாக செவ்வாயை சீரமைத்துக் கொள்ளலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு 8 நிமிடம் 4 நிமிடத்தில் கூட இதை நான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட செவ்வாய் என்றால் ஜோதிட ரீதியில வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன் தருகிறது என்று நம் முன்னோர் ரிஷிகளும் என் குடும்ப வழியில நான் கற்ற விஷயங்களையும் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் உங்களுக்காக நான் பகிர தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.